n8n ஃப்ரீயா லைஃப் டைம்க்கு எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் render.com வந்துருங்க. இதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இங்க தான் நம்ம n8n ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ render.com வந்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இங்க மேல ஆட் நியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி வெப் சர்வீசஸ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாரி 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல எக்ஸிஸ்டிங் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அங்க நான் ஒரு URL வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத எடுத்து அதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கனெக்ட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்டின்னா, நீங்க ஒரு ரீஜியன் சூஸ் பண்ணணும். நான் சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாரி இன்ஸ்டன்ஸ் டைப்பும் சூஸ் பண்ணணும். நான் இங்க ஃப்ரீ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கீழ வந்து டிப்ளாய் வெப் சர்வீசஸ் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப என்னோட சர்வர் வந்து ப்ராசஸிங்ல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட n8n சர்வர் வந்து லைவ் ஆயிருச்சு. இப்ப நான் அந்த லிங்க்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா என்னோட n8n டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். நான் இங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கிறேன். சைன் அப் பண்ணி என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே குடுத்துட்டேன்னா, இங்க எனக்கு ஒரு பாப்பப் வருது. இங்க வந்து செண்ட் மீ ஃப்ரீ லைசென்ஸ் கீ அப்டின்னு இருக்கு. இத நான் குடுத்தேன் அப்டின்னா n8n எனக்கு ஒரு ஃப்ரீ லைசென்ஸ் கீ அனுப்பும். அண்ட் இப்ப என்னோட மெயில் போய் பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு ஒரு ஃப்ரீ லைசென்ஸ் கீ வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அந்த லைசென்ஸ் கீ எடுத்து நம்ம இங்க n8n டேஷ்போர்ட் வந்தோம் அப்டின்னா, கீழ செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி யூசேஜ் அண்ட் பிளானுக்கு போனீங்க அப்டின்னா, இங்க என்டர் ஆக்டிவேஷன் கீன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணி நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம என்டர் பண்ண உடனே அவ்வளோதான் n8n வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு. பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இந்த ரெண்டர் சர்வீஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதுனால, இது ஒரு சர்டைன் டைமுக்கு மேல ஸ்லீப்புக்கு போயிரும். இஃப் நம்ம இன்ஆக்டிவா இருந்தோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிரான் ஜாப் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த கிரான் ஜாப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா 5 மினிட்ஸ்க்கு ஒன் இந்த வெப்சைட்ட போய் விசிட் பண்ற மாரி பண்ணிக்கலாம். ஸோ தட் ரெண்டருக்கு நம்ம வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணும். இன்ஆக்டிவ் மாரி தெரியாது. அதனால வெப்சைட் வந்து ஸ்லீப்பும் ஆகாது. ஸோ ஒரு க்ரான் ஜாப் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். க்ரான் ஜாப்னு கூகுள்ல அடிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அத கிளிக் பண்ணி உள்ள போய்க்கங்க. வந்தீங்கன்னா, இங்க மேல வந்து கிரியேட் க்ரான் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணி ஏதோ ஒரு டைட்டில் குடுத்துக்கங்க. அண்ட் அங்க URLல வந்து நம்மளோட n8n URLல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்படின்னா, எக்ஸிகியூஷன் ஷெட்யூல் இருக்கும். அத 5 மினிட்ஸ் பண்ணிருங்க. 5 மினிட்ஸ் பண்ணிட்டு கீழ வந்து கிரியேட் குடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்ப கிரியேட் ஆயிருச்சு. இது கரெக்ட்டா வொர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால மேல அங்க எடிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ரன் இருக்கும். டெஸ்ட் ரன்ன கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டெஸ்ட் ரன் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் இது ரன் ஆயி காட்டும். இஃப் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து 200 வந்துச்சு அப்படின்னா, எல்லாமே வொர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்ப இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த கிரான் ஜாப்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நெறைய எரர் வந்துச்சு. லைக் சில டைம் வந்து வெப்சைட்ல இருந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் அது வந்து கெட் பண்றனால, அவ்ளோ இன்ஃபர்மேஷன் லோட வந்து இதனால எடுத்துக்க முடியல. ஸோ நெறைய டைம் இது வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு பேக்கப் மாரி நான் வந்து இன்னொரு சர்வீஸ வந்து லாகின் பண்றேன். ஸோ அந்த சர்வீஸ் பேரு தான் அப்டைம் ரோபோட். ஸோ அதுவும் ஃப்ரீ தான். uptimerobot.com அப்படிங்கிற வெப்சைட் வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா மேல ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. உள்ள வந்த உடனே இங்க ஆட் நியூ மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்ட நீங்க வந்து வெப்சைட்டோட லிங்க் அங்க போட்டு கிரியேட் மானிட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துரலாம். ஸோ ஒன்ஸ் இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ அப்டைம் ரோபோட் வந்து உங்களோட வெப்சைட்ட வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ இவ்ளோ தானான்னு கேட்டா இவ்ளோ தான். பட் இங்க வந்து ஒரு சின்ன கேட்ச் மட்டும் இருக்கு. இப்ப நீங்க n8n டேஷ்போர்ட் வந்து ஒரு வெப்புக்கே நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வெப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு டெஸ்ட் URL வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஈவன் தோ நம்ம வந்து ஒரு லைவ் சர்வர்ல வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, WhatsAppல இருந்து எதுலயுமே இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வராது. ஸோ நம்ம இப்போ எது APIஸ் கனெக்ட் பண்றோம், இல்லன்னா வெப்புக்கு வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, அப்ப வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இத நான் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ திரும்ப நம்ம அந்த ரெண்டரோட டேஷ்போர்டுக்கு போய்க்கலாம். போனோம் அப்படின்னா, நம்ம ஹோஸ்ட் பண்ண இதுலயே கீழ என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணி என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்ல இந்த வெப் ஹூக் URL அப்படின்னு சொல்லி வேரியபிளோட நேமும் அண்ட் வந்து வேல்யூவா நம்மளோட அந்த லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேஸ்ட் பண்ணி கீழ வந்து சேவ் குடுத்துறலாம். சேவ் குடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ரீடிப்ளாய் ஆக ஆரம்பிச்சுரும். ரீடிப்ளாய் ஆனதுக்கப்புறமா நீங்க திரும்ப லாகின் பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப லாகின் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெப்புக் URL வந்து இப்ப கரண்ட்டா நீங்க ஹோஸ்ட் பண்ண URLோட மேட்ச்சா இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.